எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் கிறிஸ் கிச்சன் சேனல்லேருந்து மிஸ்ஸஸ் பூர்ணி பிரசன்னா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது மட்டன் கட்லட். மட்டன் கட்லட் ரொம்ப ரொம்ப ஈஸி. டெய்லி மட்டனில் ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக மட்டன் கட்லட் செஞ்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எல்லோரும் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம மட்டன் கட்லெட் செய்ய போகிறோம். மட்டன் கட்லெட் தேவையானது பார்த்திங்கன்னா 1 கப் மட்டன் வச்சுருக்கேன், 1 கப் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி இலை, மட்டன் மசாலா, அப்புறம் கார்ன்ஃப்ளவர். இவ்வளோ தான். இப்போ நம்ம மட்டனை பாயில் பண்ணிக்கலாம். 1 கப் மட்டன் எடுத்துக்கிட்டோம். அதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சோண்டு மஞ்சள் மட்டும் போட்டுக்கலாம். மட்டனும் மஞ்சளும் போட்டிருக்கோம் லைட்டாக. இது லைட்டாக ஒரு பரட்டிக்கலாம். இப்போ உப்பு மட்டும் லைட்டாக போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி கம்மியாக ஊற்றினா போதும். நம்ம லைட்டாக பாயில் பண்ண போகிறோம். ஒரு 2-3 விசில் விட்டுறலாம். மட்டன் பாயில் ஆகிடுங்க. மட்டன் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை மிக்சியில் போடுறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணேன், 2ஐயும் போட்டேன். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நிறைய போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் மல்லி இலை போட்டுக்கோங்க. மல்லி இலையும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் மட்டன் மசாலா ஒரே 1 ஸ்பூன். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சதுனால தேவையில்லை. 1 ஸ்பூன் மட்டன் மசாலா மட்டும் போட்டுக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு மிக்சியில் போய் நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா அடித்து வந்துடும். இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். போட்டுக்கோங்க. இல்லை இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. நல்லா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இது கூட கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம இது ஒரு உருண்டையாக இப்படி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாவில் லைட்டாக அப்படி முக்கிக்கலாம். நல்லா மாவில் நல்லா முக்கிக்கலாம். இந்த மாதிரி வச்சு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சேஃபாக இந்த மாதிரி அழகாக அப்படி போட்டுடலாம். பெருசாக வேணாலும் பெருசாக போட்டுக்கோங்க, சின்னதாக வேணாலும் சின்னதாக போட்டுக்கோங்க. பெருசாக போட்டு காட்டுறேன். நல்லா உங்களுக்கு ப்ரௌனிஷாக வந்துடும். நல்லா சுவையான மட்டன் கட்லெட் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.